வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கிசிக்ஸ் சாங்கோடைய பிஜிஎம் பீட் எஃபெக்ட் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக தான் மேக் பண்ண போகிறோம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரீசெட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எஃபெக்ட் எல்லாம் டவுன்லோட் ஆகும். நெக்ஸ்ட் ப்ரீசெட் உங்களுக்கு டவுன்லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன வாட்டி இந்த மாதிரி தான் ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகி கரெக்டாக வீடியோக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 17 செகண்ட் இருக்கும். ஸோ ஃபோட்டோஸ் வந்து நம்ம மல்டிபிள் ஃபோட்டோ ஆட் பண்ணோம். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணிடாதீங்க. ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோவோட சேஞ்சஸ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த பீட் எஃபெக்ட் அப்படி டோட்டலி வந்துட்டு மாறிடும். அதனால் எந்த ஒரு ஸ்டெப்பும் பண்ணாதீங்க. ஸ்க்ரீனை மட்டும் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் பிளாக் இமேஜ் எல்லாம் சின்னசாக வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ரீப்ளஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ அலைட்மெண்ட்டாக இல்லை அப்படின்னா ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு கரெக்டாக அந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறப்பயுமே அது ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபோட்டோஸ்க்கு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். நெக்ஸ்ட் இருக்க ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே சேம் அதே மாதிரி தான் கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் கவர் ஆகிருக்கான்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து எல்லா ஃபோட்டோஸுமே அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணிவிட்டேன். நீங்களும் அதே மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணிடாதீங்க, எகைன் சொல்லிடுறேன். ஸோ இப்போ மறுபடியும் ஃபோட்டோஸ்க்கு வந்து நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துடுங்க. ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன்ற எஃபெக்ட் தான். ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன் அனிமேஷனில் நிறைய எஃபெக்ட் இருக்கும், பட் நம்ம ஆட் பண்ண போகிறது ஒரே ஒரு எஃபெக்டை தான் எல்லா ஃபோட்டோஸ்க்குமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ 33 இந்த எஃபெக்டை மட்டும் தான் நம்ம எல்லா ஃபோட்டோஸ்க்குமே செட் பண்ண போகிறோம். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இன் அனிமேஷனில் 33. ஸோ இந்த எஃபெக்டை மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கனாலே நம்மளோட ஃபோட்டோவுக்கு அந்த பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு எஃபெக்டை எல்லா ஃபோட்டோஸ்க்குமே கரெக்டாக வந்து ஆர்டர் பை ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அந்த எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கலர்ஃபுல் ஹார்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்படி மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு வீடியோவை நீங்களும் சிம்பிளாக வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ யாருக்கெல்லாம் அந்த வீடியோ வந்துட்டு பர்ஃபெக்டாக ஃபஸ்ட் டைமே அட்டன் ஆயிடுச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.